ஹாய், எப்படிப்பா இருக்கீங்க? நேற்று நான் பகிர்ந்த வீடியோவுக்கு அவ்வளோ ஆதரவு கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. திருச்செந்தூர் விளாக் வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. திருச்செந்தூரில் வந்து இப்போது மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தடை போட்டிருக்காங்க. மீறி எடுத்துகிட்டு போனாலும் வந்து வழக்கு பதிவு பண்ணுவோம் அப்படின்னு அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து லாக்கரில் தான் வச்சுட்டு போயிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஏன்னா பிள்ளைங்களுக்கு லீவ் இல்லைங்களா, அதனால் ரொம்ப கூட்டமாக தான் இருக்குது. தரிசனம் கூட ரொம்ப லேட் ஆகுது. நாங்கள் வந்து தரிசனத்துக்கு போகும்போது முதியோர்கள் தரிசனத்துக்கு போகலாம், நீங்கள் உங்கள் சாருக்கு என்ன ஏஜுன்னு கேட்டாங்க. 60 தாண்டியாச்சு அப்படின்னு. அப்போ நீங்கள் முதியோர் தரிசனத்துக்கு போங்க அப்படின்னாங்க. அந்த க்யூவில் போயிட்டு நின்னப்போ அங்கே பார்த்திங்கன்னா இப்போது அப்பாவுக்கு 60 வயசு ஆச்சுன்னா அந்த ஃபேமிலி மொத்தத்தையுமே அனுப்பிடுறாங்க. அந்த ஃபேமிலியில் 10 பேர் இருந்தால் கூட பரவாயில்ல, ஒருத்தர் 60 வயசு ஆகிருந்தால் போதும் அனுப்பிடுறாங்க. ஆனால் எனக்கு என்ன பட்டுச்சுன்னா, முதியோர்களுக்கான அந்த ஒரு வரிசையில் முதியோர்கள், உடல் ஊனமுற்றோர், அப்புறம் பிள்ளைகளுக்கு பால் கொடுக்குற தாய்மார்கள், இவங்கள மட்டும் அனுப்பிட்டு மற்றவங்கள நீங்கள் 100 ரூபா தரிசனத்துக்கோ இல்லை பொது தரிசனத்துக்கோ போங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பியிருக்கலாம். ஆனால் எல்லாருமே ஒன்றா தான் போகணும். அது வந்து க்யூ வந்து சின்னதாக இருந்தது. அதுக்கே வந்து எங்களுக்கு 2 மணி நேரம் ஆச்சு அந்த க்யூ நகர்றதுக்கு. கோயிலுக்குள்ளே போனால் ஆஸ் யூஷுவல் எல்லாருமே ஒன்றா விட்டுட்டு இருந்தாங்க. அதனால் கொஞ்சம் தரிசனம் லேட்டாக தான் ஆச்சு. இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா, பணம் கொடுத்து போகிறவங்களுக்கு வந்து இருக்கிற க்யூ வந்து சாமி கிட்டவே போகுது. எங்கள் முதியோர்களுக்கு வந்து கொஞ்சம் தூரமாக போகுது. கொஞ்சம் அதை யோசனை பண்ணியிருக்கலாம். என்னென்னா, பெரும்பாலான முதியோர்களுக்கு கண் பார்வை அந்த அளவுக்கு கிளியராக கிடையாது. அவங்கள வந்து கிட்ட விட்டுருக்கலாம். கிட்ட விட்டுருந்தாங்கன்னா இன்னும் நல்லா சாமி தரிசனம் நல்லபடியாக கிடச்சிருக்கும். கொஞ்சம் லாங்கில் தான் விட்டுருக்காங்க. ஆனால் முருகன் அருளால் நல்லபடியாக தரிசனம் ஆச்சு. இவ்வளோ தான் என்னுடைய திருச்செந்தூர் அனுபவம். வேறு எதுவும் விளாக் எடுக்க முடியல. வீட்டுக்கு அந்த சுக்கு கருப்பட்டி, அந்த அல்வா, அந்த இருட்டுக்கடை அல்வா, மஸ்கொத் அல்வா, அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கினேன். வேறு எது வாங்கணுன்னாலும் எல்லாமே இப்போதைக்கு நம்ம ஊரில் கிடைக்குது. அங்கே வந்து ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது. அதனால் இப்போதைக்கு அதை மட்டும் வாங்கிட்டு வீடு வந்து நல்லபடியாக சேர்ந்தோம். இவ்வளோதாங்க என்னுடைய அனுபவம். நீங்கள் அத்தனை பேரும் கமெண்டில் கேட்டதுனால இந்த வீடியோ போட்டிருக்கேன். நம்முடைய சேனலுக்கு இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு தருவீங்க அப்படின்ற நம்பிக்கையில் நான் பேசிகிட்ருக்கேன். உங்களுடைய நல்ல ஆதரவை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ, பபாய்.